அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க தருவாயில் 8 சுற்று தேர்தல் முடிவுகள் வெளியாகிருக்கு. டிவிக்கே தான் இப்போ வரைக்குமே லீடிங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 111 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவுகளை? இந்த முறை வித்தியாசமாகவும் 4 முனை போட்டி என்பதால் குழப்பமாகவும் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசினது. நம்ம பேசுனது மட்டும் நம்ம ஏதோ பேசணுன்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளும் குழப்பமாக தான் வந்துச்சு. ஒரு 3 நாள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க, ஒரு 4-5 திமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆக்சிஸ் இந்தியா விஜய் ஆட்சி அமைப்பார்னு சொல்லலை, விஜய்க்கும் திமுகவுக்கும் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் விஜய் லீடிங்கில் இருந்தாருன்னு சொல்லிட்டு இல்லை, அதில் 160 சீட்டு வரைக்கும் விஜய் வாங்குவார் சொல்லியிருந்தாங்க. திமுக 105 110 வரைக்கும் வரும், சேமா லீடிங்காக இருக்கும். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் உண்மையை சொல்லணும்னா ஆக்சிஸ் இந்தியா உட்பட அத்தனை எக்ஸிட் போலுமே தப்பாக போச்சு. போன வாரம் நான் பேசின அந்த எக்ஸிட் போலை வச்சு பேசினது அரசியல் கருடன்லையோ மற்ற நிகழ்வுலையோ பாருங்கள். இந்த எக்ஸிட் போல் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். முதல் வார்த்தையே அதான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், எடுத்து பாருங்கள். ஏன்னு கேட்டால், ஒன்று வெளியில் சொல்கிறோம், உண்மையை சொல்லணும் எங்கே ஓட்டு போட்டேன்னு. ரெண்டாவது, பல இடங்களில் பெய்டு மீடியா மாதிரி பெய்டு ஏஜென்சி பணம் கொடுத்து எக்ஸிட் போல் கொண்டு வராங்க. மூணாவது, நான் அது ஒரு காரணம் கூட சொன்னேன். மேற்கு வங்காளத்தில் 2வது கட்டம் தேர்தல் 6 மணிக்கு முடியுது. 6:30 மணிக்கு தான் இது வெளியிடணும் கருத்து கணிப்புன்னு சட்டம் சொல்லுது, தேர்தல் ஆணைய விதிமுறை சொல்லுது. 6:35க்கு கட்டம் போட்டு சொல்கிறான். 142 தொகுதி மேற்கு வங்காளத்தில் யார் அங்கே அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்ட்டையாவது கேட்க வேணாமல், அந்த கடைசியில் ஒரு 4 மணிக்கு 6 மணிக்கு போடுறவன் அவங்கள்ட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா? அவங்ககிட்ட கேட்டால் அதுக்குள்ளே அதை தொகுத்து அதுக்குள்ளே அதுவும் ஃபீல்டுலேருந்து டைரெக்டாக வராது சேனலுக்கு. அதுலேருந்து அவன் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸு, அங்கேருந்து ஹெட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் சேனலுக்கு. இந்த அரை மணி நேரத்தில் எப்படி சாத்தியம்? அப்போ மத்தியானம் அவன் 2 மணிக்கே முன்னால் ஒரு முடிவை ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ மத்தியானம் 2 மணிக்கே முடிவு பண்ணிட்டான்னா அந்த முடிவு துல்லியமாக இருக்குமா? நம்ம பொய் சொல்கிறான்னு சொல்லலை, துல்லியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ தெரிஞ்சு போச்சா? எக்ஸிட் போல்களை நம்ப முடியாது, அது மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம சொன்னோம். இது வரைக்கும் உள்ள சில சமயம் கரெக்டாக இருந்திருக்கு, சில பேர் இது கரெக்டாக இருந்திருக்கு. நம்ம பொதுவாக எக்ஸிட் போல்களை பெருசாக நம்பக்கூடாது. அதுக்கு எகெயின்ஸ்டாக எதிர்வினையாக நடந்தது தான் அதிகமாக இருக்கே தவிர, நம்ம இவன் சரியே இவன் சரியில்லைன்னு சொல்லலை. இப்போ ஆக்சிஸ் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 வரைக்கும் வாங்குவாருன்னு சொன்னோம். அந்த பகுதி கரெக்டாக இருக்குது. தாவேகா இப்போது 110 என்னமோ காமிக்குது, 110 இருக்குது. அப்போ 120 வரைக்கும்னா அந்த ரேஞ்சில் வந்துடுச்சு. அதுக்கு டஃப்பாக திமுக 105 வரைக்கும் வரும்னு சொன்னான். 45 என்னமோ நிற்கிது, 45 50 அந்த ரேஞ்சில் நிற்கிது. அவங்களும் 56 57 நிற்கிறாங்க. ஏடிஎம்கே 56லேருந்து 60 நிற்கிறாங்க. அப்போது அவன் காமிச்சது ஆக்சிஸ் இந்தியாவில் அதிமுக கூட்டணி 20லேருந்து 25 20லேருந்து 30 அந்த ரேஞ்சில் காமிச்சான். அப்போ அது பொய்யாயிடுச்சு. ஒரு பகுதி ரைட் ஆகிடுச்சு, ஒரு பகுதி தப்பு. இப்போ அந்த வகையில் பார்த்தா எந்த எக்ஸிட் போலுமே முழுக்க பலிக்கலை. அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொன்னவங்களும் இல்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம இப்போதைக்குன்னு சொல்லுறது மணி என்ன, 1:00 மணி 1:30 சாயந்தரம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 மணி 6 மணி வரைக்குமா இருக்குது கவுண்டிங். நீங்கள் கேட்பீங்க, அதுக்குள்ளே எப்படி அப்படியே தலைகீழே எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரு வாய்ப்பு பொதுவாக உள்ளது இது என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லை. இப்போ வேறு சில யூடியூபர்கள், அதாவது அரசியல் அனுபவம் உள்ள ஒரு சிலர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 2 மணி நேரத்தில் இப்படி தான் விஜயகாந்த் கூட அவருக்கு பரபரப்பான ஓட்டு வந்தது, 80 சீட்டு வரைக்கும் லீடிங்கில் வந்தார். அந்த கடைசியில் அந்த தேர்தலில் அவர் வாங்கின சீட்டு பார்த்தீங்கன்னா 1. நம்ம இப்போ விஜய் 1 தான் வாங்குவார் 2 தான் வாங்குவார் நம்ம முடிவு சொல்லலை. ஏதோ நம்ம விஜய்க்கு எதிராக முடிவு சொல்கிறோம், நம்ம அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இந்த பூத் எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போது
நம்ம அரசியலில் வந்து சாதி மதம் இதை ஒட்டி தான் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை. ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு ஜாதி இருக்குன்னா அந்த ஜாதி வந்து அதை வச்சுருப்பாங்கப்பா, இது இந்த ஜாதி, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி தானே வந்து ஒரு கணிப்பு கணிக்கிறாங்க. முக்குளத்தோர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வந்து இவங்களுக்கு தான் விழும், கவுண்டர்லாம் இவங்களுக்கு விழும், பறையர்னா இவங்களுக்கு விழும், தேவேந்திர குல வேளாளர்னா அவருக்கு விழும், வன்னியர்னா அங்கே விழும். இப்படி தானே வருது. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோன்னா, நம்ம சொன்னதும் முழுசாக வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு நான் சொல்லலை, அதையும் நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். சென்னையிலையும் வட மாவட்டத்துலேயும் விஜய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வரும். நம்ம சொன்னது 20-22% வாக்குகள் வரும். இப்போது வட மாவட்டத்தில் வன்னியர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே இருக்கும். பாருங்கள், சௌமியா அன்புமணி வந்து அவங்க தருமபுரியில் நிற்கிறாங்க. நான் சொல்கிறது வன்னியர் வாக்கு தமிழ்நாட்டில் கன்சாலிடேட் ஆகி நிற்கும்னு சொன்னேன். 18 பாமக நிற்கிறதுல ஒரு 10 சீட்டாவது வந்து அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ வன்னியர்கள் நிறைய இடங்களில் வந்து ஒரு 4-5 சீட்லேயாவது வந்து ஜெயிக்கிற மாதிரி முன்னிலையில் காமிக்குது. 5 தொகுதியில் முன்னிலையில் தான் இருக்காங்க. 5 தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறாங்க. காங்கிரஸ் வந்து விசிகா வந்து முக்கியமாக அவங்களுக்கு வட மாவட்டம் தான் முக்கியம். இவங்களுக்கு அதாவது விசிகாவுக்கு 8ல் 1 தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். பாருங்கள், 2 தொகுதி தான் லீடிங்கில், 2 தொகுதியில் தான் முன்னிலையில் இருக்காங்க. கடைசியில் அந்த 2ஆக இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், நம்ம தோராயமாக சொல்கிறோம். காங்கிரஸ் அநேகமாக 28ல் வந்து 2 அல்லது 3 தான் ஜெயிப்பாங்கன்னு. இப்போவும் 5 முன்னிலையில்னு சொல்கிறாங்க, திடீர்னு 3ன்னு சொல்கிறாங்க. அந்த 3லேருந்து 5 இவ்வளோ தான் முன்னிலையில் இருக்குது. கடைசியில் ஜெயிக்கும் போது என்ன வருதுன்னு தெரியாது. இந்த பக்கம் பேசும்போது பாஜக 27ல் 2 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அதுதான் முன்னிலையில் இருக்கா? அதான் முன்னிலையில் இருக்குது. அப்போ நம்ம சொல்கிற அதெல்லாம் 100% கரெக்டாக நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லலை. சரி, இப்போ 20-22% சென்னையிலையும் வட மாவட்டத்துலேயும் ஓட்டு வாங்குவாருன்னு சொன்னோம். கொங்குல வந்து அதிமுக அதிக ஓட்டு வாங்குவாங்கன்னு சொன்னோம். கொங்குல லீடிங் பாருங்கள், எடுத்து பாருங்கள், அதிமுக தான் அதிகமாக லீடிங் இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து அதாவது நான் பார்க்காமையே சொல்கிறேன். பார்த்தேன்னா காலையிலே இருந்து மாறி மாறி நான் டிவி பேசிக்கிட்டு இருக்கேன். கொங்குல அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சென்னையும் டெல்டாவும் திமுகவோட கோட்டைன்னா சென்னையில் 16 தொகுதியில் 16லையுமே இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து டிவிகே தான் லீடிங். இது எதிர்பாராத ஒன்று. நானே கூட சொன்னதில் எதிர்பாராது. நான் சொன்னது எல்லாமே கரெக்டு. நான் சொல்ல எந்த இடத்துல நான் சொன்னது சரியாக இருக்குது, எந்த இடத்துல நான் சொன்னது தவறாக இருக்குது, அதையும் சொல்கிறேன். இது எதிர்பாராது. சென்னையில் வந்து 16 தொகுதியிலையும் அவங்க லீடிங் வருதுன்றது எதிர்பாராது. எந்த அளவுக்குன்னா, முதல் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட காலையில் பார்த்தீங்கன்னா 10,000 மேலே ஒரு பின்னடைவில் இருந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 8,000 வந்து பின்னடைவில் இருக்கார். துணை முதல்வர் சேப்பாக்கத்தில் வந்து காலையில் 6,000 வரைக்கும் 6,500 என்னமோ பின்னடைவில் இருந்தார். இப்போ வந்து ஏதோ அந்த மார்ஜினில் இருக்கார். ஒரு 2,000 சில்லற வாக்குகள் முன்னணியில் இருக்கார். இவெல்லாம் தோற்றுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் பிக்கப் ஆகி கடைசியில் அது எப்படிப்பட்ட பிக்கப்பு, அதெல்லாம் அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடைசி 1 மணி நேரத்தில் சில பிக்கப்லாம் நடக்கும். பெரிய முக்கியமான தலைவர்கள் இடத்துல வந்து அவங்க தோற்றுறக்கூடாதுன்றதுனால சில மாதிரி பிக்கப் நடக்கும். நான் கூட சொல்லியிருக்கேன், கருணாநிதி அவர்களும் ஹண்டேவும் நின்ன போது எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது ஹண்டே வந்து ஏதோ ஒரு 300 சீட்டில் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஹண்டேவை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி எம்ஜிஆர் வந்து கருணாநிதி ஒரு கட்சியோட தலைவர், மூத்த கட்சியோட தலைவர், அவருக்கு நான் 20 வருஷம் இருந்திருக்கேன், அவர் தோக்கிறதுன்னு சொன்னால் அது ரொம்ப அவமானமாக போயிடும், நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னார்னு ஒரு தகவல் உண்டு. இதை யாரும் வேறு யாரும் சொல்லலை. அண்டேவே ஒரு இடத்துல ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். பின்னால் எம்ஜிஆருக்கெலாம் அப்புறம், எம்ஜிஆருடைய பீரியடுக்கு அப்புறம். இதே மாதிரி சிதம்பரம் ராஜகண்ணப்பன் நின்ன போது அதையும் நான் சொல்லியிருக்கேன். ராஜகண்ணப்பன் ஜெயிச்சிட்டார். அவர் வந்து அப்போ திமுக நினைக்கிறேன், ஆமாம் திமுக தான் இருக்கும். ஏன்னா இவர் சிதம்பரம் காங்கிரஸ், சிதம்பரம் அப்போது மத்திய அமைச்சரால் அந்த போய் சீனியராக இருந்தவர். ஒரு காலத்தில் அவர் பிரதமராக கூட வருவார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கேடரில் இருந்தார். அப்போ வந்து
அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, தேர்தல் சர்டிஃபிகேட்டு ஜெயிச்சதா. நார்மலாக தேர்தல் அதிகாரி கைத்து போட்டு கொடுக்கணும் யார் எந்த வேட்பாளர் ஜெயிச்சாரோ அவருக்கு. அதுதான் அப்புறம் சட்டமன்றத்தில் போய் காமிக்கும்போது அதுதான் முக்கியம். அதை வாங்கிட்டு அவருடைய ஆட்டில் அவர் தோளில் தூக்கிட்டு வெற்றி ஊர்வலம் போயிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் திரும்பி வாங்கன்னு சொல்லி வாங்கி சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்கிட்டு ப. சிதம்பரம் ஜெயிச்சதா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டல் பேலட்டை திருப்பி தபால் வாக்குகளை திருப்பி எண்ணணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த எந்த கட்சி இப்போ ப. சிதம்பரம்னா அவருடைய ஏஜென்ட்டு, அதில் சில சந்தேகங்கள் இருக்குது திருப்பி. அப்புறம் அந்த கவுண்டிங் ஆஃபீஸரை செட் பண்ணுவாங்க. கவுண்டிங் ஆஃபீஸர் மனுஷன் தானேங்க. இப்போ பறக்கும் படையில் வந்து நம்மளே தான் பேசியிருக்கோம். தேர்தல் ஆணையத்துலேருந்து 543 கோடி ரூபா கேஷ் பிடிச்சோம், 700 கோடி கிஃப்ட்டு பிடிச்சோன்னு சொன்னாங்க. என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து ஒரு 3லேருந்து 5% தான் பிடிச்சது, பாக்கி 95% பிடிக்காமல் விட்டது. அப்போ எவ்வளோ வந்தது? 10,000 15,000 கோடி. நான் மட்டும் சொல்லலை, பல அரசியல் தலைவர்கள் பேசுனாங்க. தமிழ்நாட்டில் 10,000 15,000 கோடி பணப்புழக்கம், அதாவது ஓட்டுக்காக பணம் கொடுத்தது நடந்தது. கோவையில் வந்து 1 கிராம் தங்கம், அது கூட தங்கமாக கொடுக்காமல் ஒரு QR கோடு கூப்பனாக கொடுத்துட்டு தேர்தல் முடிஞ்சோடனே போய் வாங்கிக்கன்னு. அது எப்போது? திமுக ஆட்சிக்கு வந்தா. திமுக ஆட்சிக்கு வரல, இப்போது வர மாதிரி தெரியல. இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா 33 அமைச்சர்கள் வந்து பின்தங்கியிருக்காங்க. மொத்தமே 35 தான் அமைச்சர். இப்போ எந்த 2 பேர் வந்து முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரியல, அதுவும் கடைசி வரைக்கும் நிலைக்குமான்னு தெரியல. இந்த 33ல் ஏதாவது ரிவர்ஸ் ஆகி ஒரு கால் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள், அன்பில் மகேஷ், KN நேரு, துரைமுருகன் எல்லாரும் பின்னாளில் தான் இருக்காங்க. தங்கம் தென்னரசு கூட பின்னணி இல்லை. ஏன் தங்கம் தென்னரசு கூடன்னு சொல்கிறேன்னா, அவரெல்லாம் வந்து பொதுவாக எல்லா கட்சிகளோடையும் கொஞ்சம் ஒரு உறவு, கொஞ்சம் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருப்பார். இப்போ துரைமுருகன்லாம் பார்த்திங்கன்னா தடாலடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாரு. தங்கம் தென்னரசு வந்து இந்த தடாலடி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது, கொஞ்சம் அப்படி பூச்சி பண்ணினா மாதிரி இருக்கும். PTR தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் நேர்மையானவர், படித்தவர், எல்லாம் ரைட்டு. அவர் பின்தங்கி தான் இருக்கார். அப்போ என்ன அதுலேருந்து தெரியுதுன்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசுது. இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது வரைக்கும் நம்ம பேசுனது சரியாக தான் இருக்குது. அந்த எதிர்ப்பலைக்கு காரணம், அந்த வெறுப்பலைக்கு காரணம், அதிருப்திக்கு காரணம் முதல்ல வந்து பெண்களின் பாதுகாப்பு, இந்த பாலியல் வன்முறைகள், அதற்கு காரணமான போதை, கஞ்சா, அதாவது டாஸ்மாக் மட்டும் இல்லாமல் கஞ்சா, மற்ற போதைப் பொருட்கள், அதனால் வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஊழலும் அதில் இருக்குது. பட் ஊழல், இந்த பிரிட்ஜு விழுந்தது சரியாக செய்யலை, கட்டுமான பணிகள் சரியாக செய்யலை, கட்டமைப்பு சரியாக செய்யலைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் கடைசியாக வருது. ஏன்னா இந்த பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து மக்களுக்கு உறுத்தலாக தெரியும். ஏன்னா ஒரு ஆட்சி வரதும் வராதும் முடிவு பண்ணது வந்து பெண்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ பெண்கள் வந்து தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோவில் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், முன்னால் கூட பார்த்தேன், பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. திமுகவில் கொடுக்குறாலும் வாங்கிக்கிறாங்க, அதிமுகவில் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, தாவேகாவில் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் போடுறாங்க. கேட்டால் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறேன். அவங்க என்ன சொந்த பணத்துலையா கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு வகையத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்த பணம் தானே, அதில் நான் வாங்கினா என்ன தப்பு? இது நியாயம் நான் சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட மனப்பான்மை பெருகிவிட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த முறை வந்து வாய்ப்பில்லை. இப்போது எதிர்பார்த்தது வந்து என்னென்னா, அதிமுக திமுக இவங்க 2 பேரும் 1 2ஆகவும், விஜய் வந்து தாவேகா வந்து 3ஆவதாகவும் வரும். ஒரு தொங்கு சட்டசபை வரலாம். அப்போ விஜய் வாங்குகிற ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அவர் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம், தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் அப்படிங்கிற நிலைமை. அந்த அதாவது அந்த ஒரு பாலிசி கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அதில் உள்ள டீட்டெயில்ஸ், விவரங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம திமுகவோ அதிமுகவோ இருக்கோம் நான் சொல்லிடுறீங்களே. அப்படி இல்லாமல் விஜய் டாப்பில் வந்துட்டார். எதிர்பார்த்தது வந்து அவர் 3ஆவது வந்து அவர் சப்போர்ட் யாருக்கு வருதோ அவங்க ஆட்சின்னு வந்தோம். இப்போ விஜய் வந்துட்டார். இப்போ அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் 118 வாங்கி, ஏன்னா அவர் தனியாக தான் இருக்கார். இப்போ ஒன்றும் கூட்டணி இல்லை. கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பாரா?
110 மார்ஜினில் இருக்கார், மணி 1:30. இதுக்கப்புறம் மாறுமா அப்படின்னு கேட்டால் பல சமயங்களில் மாறி இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் மாறுமான்றது. ஆனால் இந்த தேர்தலில் ட்ரெண்டு காலையிலேருந்து ஒரே மாதிரி ட்ரெண்டில் போகுது. ரைட். நீங்கள் மாறினதுன்னு சொன்னதுனால ஆஹா மாறிடும், மத்தியானம் 3 மணிக்கு மாறும், 3:15க்கு மாறும் நம்ம ஜோசியம் சொல்ல விரும்பல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, மாறுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரெண்டு மெயின்டைன் ஆகுதுன்னும் போது பெருசாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் 118 வாங்கிடுவாரா அப்படின்னால் திமுகவும் அதிமுகவும் இப்போ வாங்கி முன்னிலையில் இருக்கிறத கொஞ்சம் அவங்க ஏறி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவரது இறங்கும். ஸோ அப்போ கேள்வி இப்போ நம்பர் 1ல் நிற்கிறது எந்த கட்சி அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ளது தாவேகா. அநேகமாக சாயந்தரம் எல்லா சுற்றுகளும் முடிக்கும் போதும் அநேகமாக தாவேகாவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 118 வாங்கிடுவாரா இல்லையா அதுதான் இப்போ நமக்கு இன்னும் முடிவாகாத இருக்குது, தெளிவாகாமல் இருக்குது. அப்படி வந்தால் அப்போ அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு வரணும். திமுக அவருக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதிமுகவும் அவருக்கு அப்படி ஒரு ஆதரவு வெளியிலிருந்து ஏதாவது ஆதரவு கொடுக்கலாம். பிஜேபியுடைய தலையீட்டுனால, டெல்லி பிஜேபியோட தலையீட்டுனால வெளியிலிருந்து ஆதரவு. கூட்டணியாக ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா விஜயை முதல்வரை வச்சுக்கிட்டு எடப்பாடி எப்படி துணை முதல்வரை ஏற்றுப்பார்? அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அண்ணாமலையே அவர் ஒத்து போயிருந்தாருன்னா இன்றைக்கி 2024 தேர்தல் ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கு. 39 பதில் திமுக 20 சீட் வாங்கியிருக்கோம், ஒரு 19 20 அதிமுக பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்குமே. அவர் முதல்வர் வேட்பாளர் என்பதில் அவர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இப்போவும் அவர் எப்படி பண்ணிப்பார் இந்த சூழ்நிலையிலையும்? அப்போது விஜய் 118 சரி. ஆனால் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை என்ன வந்திருக்குன்னா அதை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏற்கனவே 90% அந்த பக்கம் போயிட்டாங்க. பனையூர்னா நீலாங்கரை வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டாங்க. பனையூருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னால் வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் லெஃப்ட் கட் பண்ணது தான் வேலை விஜய் வீட்டு. ஆமாம், லெஃப்ட்டு வீட்டு கட் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் கட் பண்ணல. அங்கே போனவங்களை பிடிச்சி இழுத்துட்டு சோனியா காந்தி அவர்கள் சொல்லி ராகுல் காந்தி அது விருப்பப்படலைன்னு சொன்னாங்க. அந்த விருப்பப்படலைங்கிறது அவர் பல விதங்களில் காமிச்சார். இங்கே ஸ்டாலின் அவர்களோட ஒரு இடத்துல கூட அவர் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடலை. அவர் பேரையே சொல்லாமல் தவிர்த்தார். அப்புறம் டிஆர் பாலு அவர்கள் அங்கே ஃபோன் பண்ணி சோனியா காந்திட்டு பேசி ஒரு பேரையால் சொல்லுங்கள், அதை வாழ்த்துறோம், அவர்கள் ஸ்டாலின் சொல்வது போல அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசினார். ஆனால் ஒரு இடத்துல பாண்டிச்சேரியில் 4 தெரு தள்ளி பிரச்சாரம் பண்ணும்போது கூட சந்திக்கலை, ஒரு 10 நிமிஷம் கூட சந்திக்கலை. இல்லை ஒன்றா நின்று ஒரு வேனில் ஏறி கை கூட ஆட்டலை, ரோட் ஷோ கூட பண்ணல. அப்போது ராகுலுக்கு அந்த தாவேகாவோட போடுறதுல தான் இஷ்டம். திமுக கூட வந்தது சோனியாவுடைய முடிவு, பிரியங்கா சோனியாவுடைய முடிவு. ப. சிதம்பரம் மூலம், ஏன்னா சோனியா ப. சிதம்பரம் அந்த காலத்து மூத்த காங்கிரஸ்காரர், அவரை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதோடைய நம்ம சொன்னோம், முடிவு இப்படி எடுத்தால் கூட களத்தில் திமுககாரன் காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டான், காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டான். இப்போ என்ன நடந்திருக்கு? திமுக எந்த காலத்திலையும் இதுவரை கூட்டணியை மட்டுமே நம்பி தனியாக ஒரு தடவை கூட நிற்காத கட்சினா தமிழ்நாட்டு திமுக தான். அதிமுக நின்று இருக்கு, பாஜக கூட நின்று இருக்கு பாராளுமன்ற தேர்தலில், மற்ற கட்சியெல்லாம் நின்று இருக்கு. விசிக இவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு போய் விஜயகாந்த் விசிக வைகோலாம் ஒரு பீரியடில் நின்னாங்க. அதாவது திமுக அதிமுக எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக நின்று இருப்பாங்க. அதெல்லாம் சின்ன கட்சின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இதுவரை ஆரம்பத்திலிருந்து, அதாவது அவங்க நிற்க ஆரம்பித்தது 57க்கு அப்புறம் நினைக்கிறேன் தேர்தலில், 57 62 ஏதோ நிற்க ஆரம்பித்தாங்க. 67 ஆட்சிக்கு வந்தாங்க முதல் முறை. ஆரம்பத்திலிருந்து 67 ஆட்சிக்கு வரும்போது கூட ராஜாஜி அவர்களின் சுதந்திர கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துதான் வந்தாங்களே தவிர ஒரு தடவை கூட தனியாக நிற்கும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை. எப்போ காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி, இப்போ வரைக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
இன்றைக்கி திமுக நம்ம என்ன சொன்னது, திமுக இந்த முறை ஆட்சிக்கு வருவது சிரமம், ஒரே ஒரு வழி என்னென்னா பணப்பட்டுவாடா மூலமாக மக்கள் வந்து திமுக ஓட்டு போட்டால் வரலாம். ஆனால் மக்கள் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க, பணம் முக்கியம், ஆனால் வந்து திமுக ஓட்டு போடுறதில்லை. அந்த அளவுக்கு ஒரு கசப்பும் வெறுப்பும் வந்ததுக்கு காரணம் இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயம். நம்ம பல முறை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம், இது நடந்திருக்கிறது. இப்பொழுது இதுதான் அரசியலில் கவனிக்கணும். இப்போ வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தார் விசிக. இப்போ என்ன சொல்கிறாரு, முன்னாலேயே பேசும்போது தேர்தலுக்கு பிறகு அரசியலில் மாற்றங்கள் வரும்னு பேசினார். வைகோ அவர்கள் முந்தா நேற்று பேசியிருக்காரு, விஜய் பக்கம் இளைஞர் சக்திகள் வந்து ஒரு திருப்பு முனையாக விஜய் அமைகிறார். இவ்வளோ நாள் பேசினாரா? இல்லை. கம்யூனிஸ்டுகளும் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நாசூக்கா. காங்கிரஸ் கேட்கவே வேணாம். இன்னைக்கு காலையில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, முந்தா நேற்று தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சோடங்கர் என்ன சொன்னார், ஒன்று நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிகாரத்தில் பங்கோடு இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், திமுக திருப்பி ஒரு கால் ஜெயிச்சா கூட எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தான் நாங்கள் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எதிர்கட்சியாக போயிடுவோம். இப்போ விஜயகாந்த் கூட வந்து அதிமுகவோட கூட்டணியாக நின்னார். அவங்க 150 வாங்கினாங்க, தனியாக ஆட்சி அமைச்சிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். இவர் 29 வாங்கினார், திமுக வந்து 21 வாங்குச்சு. அப்போ எதிர்கட்சி தலைவர்னு விஜயகாந்த் தான் கணக்கு. கூட்டணியில் ஒன்றா நின்னா கூட எதிர்கட்சி தலைவர். இப்போ காங்கிரஸ் அதான் சொல்லுது, நாங்கள் எதிர்கட்சி ஆகணும். ஒரு கால் இப்படி கூட நிகழலாம். அதாவது விஜய் அவர்களுக்கு தாவேகாவிற்கு 118 வரல, 100, 105, 110 இப்படியே தான். அந்த இப்போ 110ன்னு காமிக்குது. அந்த ரேஞ்சில் வாங்குறாருன்னு வைங்க, ஒரு 10 சீட் அவருக்கு தேவைப்படுது மெஜாரிட்டி. காங்கிரஸ் 5 சீட்டு இப்போது முன்னிலைன்னு காமிக்குது, 3 சீட்டுன்னு காமிக்குது. ஏதோ ஒரு 3 சீட்டாவது வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். விசிக 1 2 நம்ம சொன்னோம், 1 தான் வாங்குவாங்கன்னு சொன்னோம். 1ங்கிறது ஒரு காலம் அதிகபட்சமாக கூட 2 வாங்கலாம், தெரியல, இல்லை 1 வாங்கலாம். கம்யூனிஸ்டுகள் இப்போதைக்கு 2 முன்னிலையில் இருக்காங்க. குறைந்தபட்சம் 1 ஜெயிக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5லேருந்து 10 சீட்டு உள்ளே வரலாம். காங்கிரஸ், விசிக, மதிமுக ஒரே ஒரு இடத்துல தான், அது கூட ஒன்றும் முன்னிலையில் இருக்கிறதா தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இது இந்த மற்ற கட்சிகள், திமுக கூட்டணியில் உள்ள இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 சீட்டு 10 சீட்டு வந்ததுனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் அது அதிகாரத்தில் பங்கு கூட. என்ன, ஒரு கட்சிக்கு ஒரு மந்திரி கொடுத்தா சரியாக போச்சு, அவ்வளோதானே. அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒன்று வரலாம். இதில் எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சதவீதம் வாங்குது அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு வந்து வந்த ஒரு சதவீதம் எவ்வளோ சதவீதம்னு பார்க்கணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து அநேகமாக இப்போ இன்றைக்கி உள்ள இந்த முடிவில் பார்க்கும்போது 3-5% தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கணக்கு. 3-4% அந்த தான் இப்போ வரைக்கும் வந்துக்கிற கணக்கு வந்து 3.95%. இப்போ வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள் நான் பார்க்காமையே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க. அதான் 3-4%, நீங்கள் 3.95ன்னு சொல்கிறீங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த ரேஞ்சு தான். நீங்கள் அதை 5ன்னே வைங்க, ஒரு சும்மா ஒரு ரவுண்டு ஆஃப்காக சொல்கிறேன். இந்த 5 கழிச்சிங்கன்னா பாக்கி 95ல் 33% மேலே வாங்கினா தான் யாருமே ஆட்சி அமைக்க முடியும். இப்போ விஜய் என்ன வாங்கியிருக்கார் பாருங்கள். விஜய் அதர்ஸில் வச்சுருக்காங்க சார். என்னங்க, விஜய் வந்து அதர்ஸில் வச்சுருக்காங்க, விஜய் இது காட்டல. ஒரு நிமிஷம், நம்ம இப்போ நீங்கள் நான் சொன்னதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் வட மாவட்டத்துலேயும் விஜய் வந்து அதிகமான வாக்குகள் பெறுவார்னா அதான் நடந்திருக்கு. நான் சொன்னதுக்கு அதிகமாகவே நடந்திருக்கு. நம்ம வந்து விஜய் வந்து சென்னையில் வந்து 16ல் ஒரு 3-4 சீட் வாங்குவார்னு சொன்னோம். 16 முன்னிலையில் இருக்கார். அட்லீஸ்ட் ஒரு 12லையாவது ஜெயிப்பார். கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் நடந்தால் கூட. வட மாவட்டத்தில் விசிகாவோட வாக்குகளை வாங்குவாருன்னு சொன்னோம். வன்னியர்கள் சீட்டு அப்படியே ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகும், மெயின்டைன் ஆகும்னு சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் வந்து கொங்குல வந்து அதிமுக அதிகமாக வாங்குன்னு சொன்னோம். இப்போவும் அதான் அவங்க வாங்கியிருக்கிற சீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொங்குல தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் திமுக வந்து வழக்கமாக அவங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அதிமுக, தாவேக,
3வது இடத்துல தான் திமுக வருது, ஆமாம். அவங்களோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய டெல்டாவில். மற்றபடி தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் அதிகமாக வாங்குவோன்னு சொல்கிறோம். அங்கேயும் வந்து மறுபடியும் அதிமுக தாவேகா இல்லை தாவேகா அதிமுக ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கு. என்னன்னா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் திமுக 3வது நிலை போய்விட்டது. இது வந்து ஒரு திமுகவே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. இல்லை மற்றவர்கள் நம்ம கூட வந்து சில இடங்களில் திமுக ஓரளவுக்கு வரும்னு பார்த்தோம். 33 அமைச்சர்கள் பின்னால் நிற்கிறாங்க. கேஎன் நேரு திருச்சியில் வந்து ஒரு இந்த காலத்துலேருந்தும் நிற்கிறாரு. கேஎன் நேருலாம் அன்பில் மகேஷ் உதயநிதிக்கு நண்பர். அண்ணா நகர் அவர் நம்ம மோகன் அவருடைய பையன் கார்த்தி வந்து வெள்ளிவாக்கத்தில் சபரீசன் நேராக போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஆதவர்ஜுனா 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. ஆதவர்ஜுனாவும் பணம் கொடுத்தாரு, மூலம் கொடுத்தாரு. ஆனால் அதை பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா அப்போது அதிமுகவும் சில இடங்களில் கொடுத்துருக்கு. அப்போ எல்லோரும் சீமானை தவிர எல்லோரும் கொடுத்தாங்க. சீமான் ஏன் அவ்வளோ கம்மியாக வந்து வாக்கு வாங்குறாருன்னு சொன்னால் அவர் பணம் கொடுக்கல. நம்ம ஜனங்க வந்து சீமானை நம்பலை, திமுக அதிமுக தாவேக்காவை நம்பலை, காந்தி தாத்தாவை தான் நம்புகிறாங்க. பல்லருக்கு தெளிவாக இருக்கும் சார். நன்றி, வணக்கம்.